வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு வேட்டு வைத்த நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கரூரில் கடந்த 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி வேலுசுவாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவரை காண ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பின்னர் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைத்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தோரின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களில் 31 பேரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கும் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இந்த அரசு வேலை நியமனத்தை எதிர்த்து சென்னை சூளை பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் என் பிரபாகரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அவரது மனுவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு ஏற்கனவே தலா 10 லட்சம் நிவாரணமும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 20 லட்சம் இழப்பீடும் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை இன்னும் நிறைவடையாத நிலையில் அரசு வேலை வழங்கியது சட்டத்திற்கு முரணானது என்றும் அவர் வாதிட்டார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை நியமன ஆணையை ரத்து செய்ய உத்தரவிட்டாங்க. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் விளக்கம் கோரியுள்ளதா தகவல்கள் வெளியிருந்திருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை தொடர்பான விவகாரம் மீண்டும் விவாத பொருளாக மாறியிருக்கு. மேலும் தற்போது விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி தன்னுடைய இந்த அரசு வேலை நியமனம் சரியானதா, அதற்கான ஆணைகளை வழங்க வேண்டும் என வாதிடப் போகிறாராம். தொடர்ந்து என்னால் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நான் கண்டிப்பாக நல்லது செய்தே தீர்வேன் என விஜய் அவர்கள் தற்போது வாக்குறுதிகளை வாரி வழங்கியிருக்கிறார். ஆனால் நடக்குமா நடக்காதா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.